லயோலா மணி அவர்களுடைய நியமனம் பிரச்சனை அப்படிங்கிறது நாமளும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுல நான் மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன். அவர் பாடம் இல்லாட்டி பாடம் சார்ந்து இருக்கக்கூடிய சிலபஸ் அதை தயாரிக்கக்கூடிய அந்த பணியெலாம் கிடையாது. அவர் ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் மட்டும்தான் அவருக்கான பணி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணியை அவர் திறன்பட செய்வார் அப்படிங்கிறத இன்றைக்கி விளக்கமாக நிறைய பேருடைய காணொளி வழியாகவும் செய்திகள் வழியாகவும் தெரிந்து கொண்டேன். ஸோ அந்த செலெக்ஷன் நல்லா தான் இருக்குது. அதனால் திமுக மறுபடியும் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இதில் வளர்த்து விடலாம் அப்படின்னு நினச்சதை தாவேகா முறியடித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் கிடையாதுங்க, அரசியல் களத்தில் ஏகப்பட்ட செய்திகள் உருவாகி இருக்கிறது. அது என்ன 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 அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். முதல்வர் பெரம்பூர் வந்தபோது நீங்கள் ஏன் வரல? ஏங்க இப்போ நம்ம எல் முருகன் அவர்கள் அண்ணன் வந்திருக்காரு, அதனால நீங்க வந்திருக்கீங்களா? புரோட்டோகால் பிரியா அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. எல்லா நிகழ்ச்சியிலயும் நான் கலந்துக்கிறேன். முதலமைச்சர் பெரம்பூர் தொகுதிக்கு வந்திருந்தாரு, அதுல நீங்க கலந்துக்கலாம். சரிங்க சார், நான் கலந்துறேன் சார். இன்வைட் இல்லாம எப்படிங்க போக முடியும்? செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது புரோட்டோகால் பிரியாக்கா என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க இன்வைட் இல்லை, நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இருக்கேங்க, இது முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, டீலிங். எஸ், திமுக மற்றும் பாஜக உள்ள நுழைய போகிறாங்க, ஒன்றாக போகிறாங்க. இதை நாம் மட்டும் சொல்லலை, நேற்று திருமாவளவனும் சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் திமுக நமக்கான கூட்டணியாக இருப்பதற்கான காரணம் என்ன? திமுகவுக்கு கொள்கை அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமான தலைவர்களை வைத்து அவங்க அந்த கொள்கையை நம்ம மாதிரியே விசிகா மாதிரியான கொள்கையை அவங்க அடிப்படையாக கொண்டதுனால தான் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம், அவங்களுடன் கொள்கையாக இருக்கிறோம். ஆனால் ஒருவேளை அவங்க பாஜக கூட இணைந்து விட்டால், இணைய வாய்ப்புகள் இருக்கு, இணைந்து விட்டால் அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக மாதிரியான அரசியல் கட்சிகள் கட்டாயத்தின் அடிப்படையில் எதிர்க்க வேண்டிய நிலையில் இருந்தாலும் அந்த அவர் எதிர்க்கிற வரையில் அவர் நமக்கு நட்பு சக்தி. பிஜேபியோடு நாளைக்கு ஒரு வேலை அவர்கள் கைகோர்க்கும் நிலை வரலாம், அது வேறு. ஏற்கனவே கைகோர்த்து இருக்கலாம், அது வேறு. எதிர்க்கிற போது அவர்கள் நமக்கு நட்பு சக்திகள், அதனால் அவர்களோடு இருக்கும். திருமாவளவன் அவர்கள் இதை சாதாரணமாக பேசியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? அவருக்கு அரசல் புரசலாக செய்திகள் வந்திருக்கும். சார் வேற வழியே இல்லை, நம்ம ஒன்றாகி இந்த எலெக்ஷனை சந்தித்தால் மட்டும்தான் பெருசாக வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பாஜக திமுக ஒரு கூட்டணியில் வரப்போகிறார்களா, அது கூட அதிமுகவும் ஒரு கூட்டணியில் நிற்கப் போகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு பேரின்பமான செய்தியாகத்தான் இருக்கப் போகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி. அடுத்ததா வாடகை வாயன்கள் வரிசையில் வரவும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தார். என்னப்பா இது, யாரப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஜீவானையும் பேசிகிட்டு இருந்தார். அண்ணே நீயா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது ஜீவானை யாரை கடிச்சு வச்சுட்டு இருந்தார்னா திமுகவை சார்ந்தவங்களே கடிச்சு வச்சுட்டு இருந்தார். எதுக்காக கடிச்சு வச்சுட்டு இருந்தார்னா, துரைமுருகன் அவர்கள் அவங்களுடைய மகன் கதிர் ஆனந்தர் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய இல்ல திருமண விழா, அதில் காசு துட்டு மணி ஒருத்தர் தங்க கடை அப்படி போட்டு ஆடிட்டு இருந்தார் பாருங்க. அவருடைய வீடியோலாம் இன்னைக்கு பாலிமர் வச்சு செஞ்சுருந்தாங்க. 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கே நமக்குலாம் நாக்கு தள்ளுது. மனுஷன் போட்டிருக்காரு, அது எத்தனை கிலோங்கிறதே தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 15-20 கோடி இருக்கும் போலங்க அந்த நகை மட்டுமே. அந்த அளவுக்கு போட்டுட்டு அவர் டான்ஸ் ஆடினது, அதில் கதிரானந்த் அவர்கள்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடினது ஓகே. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிராமணர்கள் மந்திரம் மோதி இருக்காங்க. இது எப்படிங்க திமுகவுக்கு சாத்தியமானதாகும், திமுக கொள்கைக்கு சாத்தியமாகும்? நீங்கள் வேற சார், திமுக கொள்கை புடலங்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களை டைவெர்ட் பண்ணணும். மக்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொள்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் தாங்க ஹிந்தியை எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க ஸ்கூலில் ஹிந்தியை வச்சு நடத்துவாங்க. நாங்கள் தாங்க சாதியை ஒழித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் சாதி பார்த்து தான் வேட்பாளரை நிப்பாட்டுவாங்க. நாங்கள் தாங்க அந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஓதுவதை நிப்பாட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க இல்ல திருமண விழாவிலே இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ ஜீவானா கேட்குறாரு, அவருக்கும் இந்த சமஸ்கிருதத்துக்கு ஆகாது பார்த்துக்கோங்க. அவர் வேற ரகம். அவர் அந்த ரகத்தில் குடும்பம்லாம் இருக்கக்கூடாது, குடும்பம் சிதைவு இருக்கக்கூடாது, அம்மா பாசம் இருக்கக்கூடாதுலாம் சொல்லக்கூடிய மனுஷன் அவர் குடும்பம் எப்படின்னு நமக்கு தெரியாது, யார் கூட வேணாலும் போய்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன். சோஃபார் அவர் அப்படிதான்னு வச்சுக்கோங்களேன். அவர் பெரியாரிய சிந்தனைவாதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தமிழர் வீட்டுக்குள்ள தமிழர் அல்லாத மொழியை சொல்லி வீட்டுக்குள்ள நெருப்பு வளர்த்து யாகம் வளர்க்குறாங்க. ஒரு சுயமரியாதை திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தினுடைய மூத்த தலைவர் அதை வரவேற்கிறாரு, அவங்களுக்கு பணம் வேற கொடுக்குறாரு. இனிமே நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சா என்ன, கூட்டணி வைக்காட்டி என்ன? இந்த அளவுக்கு வெளிப்படையா இந்துத்துவ கருத்தியல் உள்ள வருது, பார்ப்பனிய உள்ள வருதுங்கிறப்ப வெளியே நீங்க பிஜேபியோட பொலிட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அப்படிப்பட்ட மனுஷன்ட்ட போய் என்னப்பா மந்திரம் ஓதுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே திமுக காரங்களை பாஜக உள்ள வர்றதுக்கான எல்லா வழிமுறைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விட்டீர்கள் என்றால் வேற யாருமே பாஜக வளர்க்க வேண்டாம். இதைத்தானே சார் காலங்காலமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்.
பாஜகவை வளர்த்து விட்டதே திமுக தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. என்ன ஏதாவது கட்சி தாவல் அணித்தாவல் அப்படி ஏதாவது இருக்கா? இன்னைக்கு ஜீவானயம் பேசியிருக்காரு, நாளைக்கு அண்ணாநயம் பேசுவாரா என்னன்னு தெரியல. பேசுனா நல்லா தான் இருக்கும். ஏன்னா கொள்கை அப்படிங்கிறத சும்மா மக்களை கூமுட்டையாக்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. உண்மையாக அந்த கொள்கை பிடிப்புடன் அவங்க இருக்க வேண்டும், அவங்க கொள்கையுடன் அதை நடந்து கொள்ள வேண்டும், அதற்கான எல்லா விஷயங்களையும் அவங்க முன்னெடுக்க வேண்டும். அதை விட்டுட்டு மக்களை பிரித்தாழ்வதற்காகவும் ஓட்டுக்காகவும் பணத்துக்காகவும் காசுக்காகவும் ஊழலுக்காகவும் மிகப்பெரிய அளவில் மக்களை நாங்கள் நினச்சதெல்லாம் நீங்கள் செய்யணும்ப்பா, நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும்ப்பா, நாங்கள் பேசுகிறத மட்டும்தான்ப்பா நீ நம்பணும், இப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த மாதிரி கொள்கை கூட்டம் அப்படின்னு சொல்லி பீலா விட்டுட்டு இருந்தா எப்படி சார்? புரோட்டோகால் பிரியாவா நாங்கள் இதெல்லாம் நம்புறதுக்கு? நாங்கள் தனி ரகம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பலரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்ததா வீராசாமி வாங்க வீராசாமி, அதில் எப்படி 1,30,30,000 நீங்கள் கடனாக கொடுத்தீங்க, அதை திரும்ப கொடுக்க வந்தாங்க. நான்லாம் லஞ்சம் வாங்குற ஆளாங்க, என்கிட்ட என்னங்க பதவி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். அன்னைக்கு ஈவினிங்கே அவரை கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. நைட்டே அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. லஞ்சம் வாங்கியிருக்கியாப்பா, வாப்பா வா மாமியார் வீடு தயாராக இருக்குது வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி விஜய் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லைப்பா அமைச்சராக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான், யாராவது லஞ்சம் வாங்கியிருக்கீங்க இல்லை லஞ்ச ஊழலுக்கான ஏதாவது ஒரு வழிமுறை ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய அமைச்சர் பதவி எல்லாமே பறிக்கப்படும். 5 வருஷத்துக்காக நான் அரசியலுக்கு வரல, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். 5 வருஷத்துக்காக நான் அரசியலுக்கு வரல, மக்களுக்கு நல்லது செஞ்சு பல வருடங்களாக நாம தான் முதல்வர் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் அவர் வரவே செஞ்சுருக்கார். அவருடைய மேனிஃபெஸ்டேஷனே அப்படி தான் இருக்க போகுது, இருந்திருக்கு. ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் படி அவர் முதல்வர் ஆகிட்டார். இனி அடுத்ததாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தில் திமுக அதிமுக காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த அடுத்த கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு கட்சியோ இல்லாட்டி இருக்கக்கூடிய வேற ஒரு கட்சியோ பெருசாக உதயமாகி இவங்க கூட மோதுற மாதிரி, அதன் பிறகு அதுலேயும் இவர் ஜெயிக்கிற மாதிரி, இதுதான் அவருடைய மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நடத்திடுவார் அப்படிங்கிறது தெரியும். இந்த நேரத்தில் வந்துட்டு சில அமைச்சர்கள் வாங்க லஞ்சம் வாங்கலாம், வாங்குங்க செட்டப்பு கொஞ்சமாக என்ன இந்த மாதிரி செட்டப்பு கான்ட்ராக்ட் ஏதாவது போடுவோம் அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது, நாங்கள் அதெல்லாம் கரெக்டாக பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். முதல் காவல் கொலை நடந்துள்ளது. விஜய் ஆட்சிக்கும் ஸ்டாலின் ஆட்சிக்கும் உள்ள முக்கிய வித்தியாசத்தை விளக்குகிறார் மனித உரிமை போராளி திரு ஹென்றி திபேன் அவர்கள். ஹென்றி திபேன் அவர்களை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. எப்பெல்லாம் இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது ஒன்று நடந்ததோ அந்த நேரம் முழுவதுமாகவே இந்த ஹென்றி திபே அவர்கள் ஒரு வீடியோ போடுவார், அதற்கான எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணுவார், அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், அவங்க அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஹென்றி திபே அவர்கள். அப்படிப்பட்ட நபர் ஒன்று சொல்கிறார், தாவேக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், திமுக ஆட்சியில் நீதிமன்றத்தில் போய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் தாவேக ஆட்சியில் கிடையாது. உடனடியாக அரெஸ்ட் எல்லாமே நடந்துட்டுருக்கு. உடனடியாக என்ன நடந்துட்டுருக்கு, ஒட்டுமொத்தமான அந்த ஸ்ட்ரக்சர் அந்த சிஸ்டத்தை அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே தண்டனை கொடுக்குறாங்க. இது பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவரே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கார். பாஜகவுடன் சேர முடிவெடுத்து விட்டார்கள் திமுகவினர். இதை நான் சொல்லலைங்க, சிடிஆர் நிர்மல்குமார் அண்ணன் சொல்லியிருக்கார். அவங்க எல்லாத்துக்குமே ரோட் மேப்லாம் போட்டு வச்சுட்டாங்கப்பா. இல்லையே, நம்ம தனி பெரும்பான்மையுடன் ஜெயிக்க வேண்டும், தனி பெரும்பான்மையுடன் நாம் நின்று திமுக ஜெயிப்பதற்காக திமுகவை தயார்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரகுபதி அவர்கள் அந்த சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது அப்போ திமுக வீக்காக இருக்காங்க, திமுக இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். அதுவும் எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும், தனியாக நிற்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணணும். இல்லையே சார், உங்கள் ஜாதகத்தில் 1949க்கெல்லாம் பிறகு, அதன் பிறகும் நீங்கள் எடுத்துலாம் பார்த்தீங்கன்னா 1989 இல்லை 82 அதுக்கு பிறகு எதுலேயுமே நீங்கள் தனியாக நின்றதா சரித்திரமே கிடையாது. எந்த சரித்திரத்திலும் அந்த மாதிரி தனியாக நின்னீங்க அப்படின்னு சொல்லிலாம் இல்லையே. விஜய் அவர்கள் மாதிரி தனியாக எந்த கட்சி கூட்டணியும் இல்லாமல் ஒரு தடவை நின்று காமிச்சிருங்க பார்ப்போம். முன்னாள் முதல்வராக இருந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட தனியாக நின்று இருக்காங்களே. ஆனால் திமுக அப்படி தனியாக நின்ன மாதிரி சரித்திரமே இல்லாத போது நீங்கள் எப்படி தனியாக நிற்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்துவீர்கள்னு சொல்கிறீங்க. நாங்கள் தான் எல்லாத்தையுமே கட்டமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாமே செய்ய போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவீங்களே தவிர செய்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டால், அடுத்ததா ஊழல் இல்லாட்டி லஞ்சம் கேட்குறாங்களா, ஃபோன் எடுங்க, 9498180936 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. உடனடியாக சார் இவங்க லஞ்சம் கேட்குறாங்க, இந்த ஆஃபீஸில் இருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க வந்து அதற்கான அனைத்து விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. எப்போவுமே சாத்தியமில்லாத ஒன்று. அப்படி இப்போ நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, இல்லை ஒரு நம்பருக்கு நிறைய பேர் கால் பண்ணால் என்கேஜாக இருக்குமே, அதெல்லாம் கிடையாது. பக்காவாக டெக்னிக்கல் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்களாம்.
எல்லோருடைய காலும் முக்கியமான காலாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே வாட்ஸ்அப் நம்பராக இருக்கட்டும், லேண்ட்லைன் நம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை இமெயில் ஐடியாக இருக்கட்டும், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 9498180936. ஏன்னா நீங்கள் தான் அதில் மாட்ட போகிறீங்க. மாட்டி விடுறது யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல் அப்படிங்கிறது அரசு அதிகாரிகள், லஞ்சம் பெற துடித்து கொண்டு இருக்கும் அரசு அதிகாரிகள் அவங்களுக்காக மட்டும்தான் இது. ஒரு 6 பேரை இன்னைக்கு இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பெயர் மண்டல சுகாதார அலுவலர் டாக்டர் தேவி கலா. ரூபாய் 9 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வாங்கியதாக போலி பில்கள் சமர்ப்பித்ததாக குற்றச்சாட்டு, சஸ்பெண்ட். மூத்த பூச்சியல் நிபுணர் சிவ போர்க்கொடி வேலை வாங்கி தருவதாக ரூபாய் 4 லட்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு, சஸ்பெண்ட். உதவி செயற்பொறியாளர் ஆனந்த் ராவ் கட்டிட உரிமையாளரிடம் ரூபாய் 2.5 லட்சம் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு, சஸ்பெண்ட். மாநகராட்சி சாலை பணியாளர் அனைத்து அனுமதிகளும் இருந்தும் வீட்டை சீல் வைப்பதாக மிரட்டி ரூபாய் 10,000 லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு, சஸ்பெண்ட். பில் கிளர்க் துர்கா மற்றும் அவரது கணவர் மெக்கானிக்கல் துறை ஒப்பந்ததாரரின் பில்களை நிறைவேற்ற லஞ்சம் கேட்டதாக குற்றச்சாட்டு, சஸ்பெண்ட். சென்னை மாநகராட்சியில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 6 பேருடைய நிலவரம் இது. அதனால் எல்லாருடைய பெயரும் வந்துடும். ஏன் அவங்க தப்பு செஞ்சாங்க, அவங்கள என்ன செஞ்சுருக்காங்க, மக்கள் அதை எப்படி வரவேற்கிறார்கள் அப்படிங்கிற எல்லா உண்மையும் போட்டு உடச்சிருவாங்க. அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், நாங்கள்லாம் லஞ்சத்திலே திளைத்தவர்கள், எங்களெல்லாம் பிடிக்கவே முடியாதுன்னு நினச்சவங்கெல்லாம் இதை பார்த்து கொஞ்சம் மாறிக்கிட்டிங்கன்னா நல்லது. மாற்றம் நம்மிடம் இருந்து தொடரட்டும், தொடங்கட்டும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.